மாவீர மருது சகோதரர்கள். முக்குளம் கிராமத்தில் தகப்பன் மொக்க பழனியப்பனுக்கு பிறந்து அக்கிரமம் செய்த ஆங்கிலேயனுக்கு தக்க பாடம் புகட்ட பக்கபலமாய் நின்று போரிட்ட வீரச் சகோதரர்கள். விருப்பாச்சி காட்டில் நடமாடி வெறும் கையுடன் வேங்கை புலியுடன் களமாடியது பெரிய மருது அன்றோ. இந்திய சுதந்திரத்திற்காக தென்னிந்திய கூட்டமைப்பை கட்டமைத்து வெள்ளையரை நாட்டை விட்டு விரட்ட திட்டமிட்டு வீரத்தின் சிகரம் தொட்ட கட்டழகு வீரர்கள். ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தந்ததுதான் சிவகங்கை சீமை செய்த தீமையோ? காளையார் கோவில் களத்தில் வெடித்துச் சிதறும் பீரங்கி குண்டு துப்பாக்கி முன்னால் வெட்டி வீசி எறியும் வேல்கம்பும் வீச்சறிவால் தாங்கி போரிட்டு மானம் காத்த மாவீர மருது சகோதரர்கள். ஆண்ட பரம்பரை உங்களிருவரை கூண்டோடு தூக்கிலிட்டு தலை உடல் வேறாய் கொண்டு புதைத்தானே. வீர மரணம் எய்திய மருதிருவருக்கு வீர வணக்கம். வரலாற்று நாயகன் வாஞ்சிநாதன் ஆங்கிலேயரின் கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து போராடிய தமிழர்களில் குறிப்பிடத்தக்கவர். செங்கோட்டையில் 1886 பிறந்த வாஞ்சிநாதன் இளம் வயதிலேயே ஆங்கிலேயர் அடக்குமுறையை வெறுத்தார். பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனாரின் உரைகளால் சுதந்திர வேட்கை பெற்றவர். வ.உ.சி. மற்றும் சிவாவை கைது செய்த எஸ். துரையை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக் கொன்றார். ஆங்கிலேயர்களிடம் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க தன்னைத்தானே மாய்த்து கொண்ட போராளி நம் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதனை கௌரவிக்க மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி என பெயரிடப்பட்டது. வீரத்தின் வித்து நம் வாஞ்சிநாதன். மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் 1729 திருநெல்வேலி மாவட்டம் காட்டாளங்குள சீமையிலே பிறந்து கொதித்தெழுந்த சிங்கமாய் அந்நியரின் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடியவர். உயிரை துச்சமாக நினைத்து அல்லும் பகலும் அயராது உழைத்து தம்மை எதிர்த்து நின்ற அந்நியரின் தலையை கொய்து தமிழ் மண்ணில் வீரத்தை நிலைநாட்டிய வீரர். பிழைக்க வந்தவர் நம்மிடம் வரி கேட்பதா என கொதித்தெழுந்ததற்காக இரும்பு சங்கிலியால் கட்டி இழுத்து வரப்பட்டு தம் கண் முன்னே 250 போர் வீரர்களின் வலது கரங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் நீ எங்களிடம் மன்னிப்பு கேட்டால் உன் உயிர் மிஞ்சும் என்ற கூறிய ஆங்கிலேயரின் பேச்சுக்கு இணங்காமல் உன்னிடம் மண்டி இடுவதை விட மரணத்தை தழுவதே மேல் என்று சிறுத்தபடியே பீரங்கி குண்டுகளுக்கு இரையானார். இவரது உடலானது எட்டயபுரத்தில் உள்ள சூலாபுரம் மாற்றங்கரையில் தகனம் செய்யப்பட்டது. இன்றும் ஆண்டுதோறும் ஆவணி திங்கள் 1ஆம் தேதியன்று அஞ்சலியானது செலுத்தப்பட்டு வருகின்றது. தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிக்கூடங்கள் கட்டி தந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையை மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே என்ற புகழுக்குரியவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச உணவு திட்டம் என பல திட்டங்களை மக்களுக்காக ஏற்படுத்தினார். இவரை சிறப்பிக்க கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, ஏழைகளின் பங்காளன் என போற்றப்படுகிறார். காமராஜர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதியும் ஆவார். இவர் 9 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை மாநில முதல்வராகவும் பதவி வகித்தார். இவர் தேசிய காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றினார். இவர் 2 அக்டோபர் 1975 தன்னுடைய 72வது வயதில் காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டே இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது. வீர திருமகன் வீரபாண்டிய கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி என்னும் வீர வசனத்திற்குரியவர் வீர திருமகன் வீரபாண்டிய கட்டபொம்மன். சரித்திரத்தில் சாதனை படைத்தவர்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனே முதன்மையானவர். வீரத்தின் விளைநிலம் பாரதத்தின் பெரும்பலம். பாளையக்கார மன்னனவன், பாஞ்சாலங்குறிச்சி சிங்கமவன். தோல் நிமிர்த்தி நின்று அந்நியரை தொடை நடுங்க வைத்தவன். வாளெடுத்த வீரம் உரைத்து அடிமைத்தனம் எதிர்த்தவன். வரி கேட்ட பரங்கியன் மேல் வேங்கை போல் பாய்ந்தவன்.
பிரித்தாளும் சூழ்ச்சி செய்த நரிகளை சாய்த்தவன். தன் மானம் காத்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டு ஏற்றவன். இன்று நம் நினைவினிலே வாழுகின்ற கொற்றவன். உன் பெயரை சொன்னாலே நெஞ்சில் வீரம் பொங்கும். இவ்வையகம் உள்ளவரை உன் புகழ் தங்கும். உன் பெயரை சொன்னாலே நெஞ்சில் வீரம் பொங்கும். இவ்வையகம் உள்ளவரை உன் புகழ் தங்கும். நன்றி. வீரமங்கை வேலுநாச்சியார். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை வீராங்கனை ராணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் தமிழ் பெண் வேலு நாச்சியார் ஆவார். இவர் 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார். இவரது தந்தை செல்லமுத்து சேதுபதி, தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவார். 1746இல் சிவகங்கையின் மன்னரான முத்து வடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்து வடுகநாதரை கொன்றனர் வெள்ளையர்கள். கொதித்தெழுந்த வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். சுல்தான் ஹைதர் அலி உதவியுடன் தளபதியாகிய மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகியவரை கொண்டு ஆங்கில படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டு வெற்றி கொடி நாட்டினார். வேலு நாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சி ஊட்டும். மூவலூர் ராமாமிர்தம். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்னும் நங்கை, அறிஞர் அண்ணாவால் புகழப்பட்ட மங்கை, தேவதாசி முறை ஒழிக்க அரும்பாடுபட்ட நாமகள், நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மூவலூரில் பிறந்த பூமகள். கொண்டதொரு ஈடுபாடு காந்திய கொள்கையில், தந்ததொரு எழுச்சி பெண்ணுரிமை புரட்சியில். 2வது வட்டமேசை மாநாட்டிற்கு பின் காந்தியடிகள் கைது. தன் எதிர்ப்பை தெரிவித்து மூவர்ணக் கொடியை ஆடையாய் அணிந்த மாது. பெண் உரிமை காக்க வந்த விடிவெள்ளி, பெண் கல்விக்கு புரட்சி செய்த குலமல்லி. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளி. மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம் உயர்கல்வி திட்டமாகி பின் ஆனது புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அவர்களை போற்றுவோம், பெண் உரிமைகளை பாதுகாப்போம். நன்றி. ஒட்டப்பிடாரம் ஊரில் பிறந்து ஆங்கில கோட்டை சுவற்றின் குடியை உடைத்தவன். உலகநாதன் பிள்ளை பார்வதி பெற்று சீராட்டி வளர்த்த செல்வ புதல்வன். சட்டத்துறையில் பட்டம் பெற்றவன், பல சங்க இலக்கியம் அறிவாய் கற்றவன். வ.உ. சிதம்பரம் பிள்ளை இயற்பெயர், மக்கள் வழங்கிய பெயர்தாம் எத்தனை எத்தனை. செம்மலும் இவனே, முதல் கப்பலோட்டிய தமிழனும் இவனே. திலகரின் போராட்ட தீரம் கண்டு நீ விடுதலை போரில் வெட்கை கொண்டாய். வந்தே மாதரம் முழக்கத் துணிகள் வீடுகள் தோறும் தொங்கிட செய்தாய். சுதேசி நாவாய் சங்கம் கண்டாய், என்றும் சுதந்திர கனவை நெஞ்சில் கொண்டாய். இரட்டை ஆயுள் தண்டனை தந்த உன்னை புகழ்ந்தார். ஒரு நாடு உரிமை பெற்று விளங்கிட இரு காரணம் கண்டு கருத்தாய் வாழ்ந்தாய். பொருளாதார சுரண்டலை ஒழித்து தாய்மொழியின் வாயிலாய் கட்டிடச் சொன்னாய். தூத்துக்குடியில் இன்று துறைமுகமாம், அதற்கு உந்தன் பெயர்தான் அறிமுகமாம். உன் விடுதலை வெள்ளம் கண்டது பாடநூல் காலம், பல என்றென்றும் நின் புகழ். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தீரன் சின்னமலை இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றோரில் கொங்கு நாட்டைச் சார்ந்தவர் தீரன் சின்னமலை. இவர் இளமையிலேயே வில் பயிற்சி, வாள் பயிற்சி, மல்யுத்தம், சிலம்பம், தடைவரிசை போன்றவற்றில் சிறந்து விளங்கியவர். இவர் இளைஞர்களுக்கு போர் பயிற்சி அளித்து ஒரு படையை உருவாக்கியவர். கொங்கு நாடு அன்று ஹைதர் அலியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. எனவே அவருக்கு வரி வசூலிக்க வந்தவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது வரி வசூலித்தவர், நானோ ஒரு ஊழியன், நான் என்ன பதில் கூற என்றதற்கு, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே சின்னமலை பெற்றுக்கொண்டார் என்று சொல் என்றார். பின்னாளில் அதுவே அவர் பெயராயிற்று. மேலும் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயரை பன்முறை எதிர்த்தார். இவர் ஆங்கிலேயருக்கே சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த இவரின் இயற்பெயர் தீர்த்தகிரி. இவர் 1856
ஏப்ரல் 17 அன்று ஈரோடு மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தார். இவரின் சமையல்காரரை பயன்படுத்தி இவரை துரோகத்தால் வென்றனர் ஆங்கிலேயர். வாழ்க அவர் புகழ், ஒழிக்க அவரின் பெருமை. நன்றி. திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இவரின் தந்தை பெயர் நாச்சிமுத்து, தாயார் கருப்பாயி ஆவார். இவரின் இயற்பெயர் குமாரசாமி. திருப்பூர் குமரன் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரது குலத்தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தார். காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் தன்னை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்தினார். 1932ஆம் ஆண்டு திருப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் கொடியை ஏந்தி நடந்தார். அப்போராட்டத்தில் நடைபெற்ற தடியடியில் இவர் தேசிய கொடியை பாதுகாத்ததால் இவரை கொடிகாத்த குமரன் என அழைக்கின்றோம். தேகம் மண்ணில் சரிந்தாலும் தேசிய கொடியை சாய்க்காமல் அன்னை கொடி அலை அலையாய் பட்டொளி வீசி பறப்பதை பார்த்து பரவச புன்னகை பூத்து மண்ணுக்காய் தன் இன்னுயிர் தந்தவர் கொடிகாத்த குமரன். சுப்பிரமணிய சிவா 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்து பாரத அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடிய மாபெரும் வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்கள். இவர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் 1884ஆம் ஆண்டு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ராஜம் ஐயர், நாகம்மாள் ஆவர். விடுதலை போராட்ட வீரர்களான வ.உ. சிதம்பரனாருடனும் மகாகவி பாரதியாருடனும் நட்பு கொண்டிருந்தவர். தமிழகத்தில் ஏராளமான மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்பட செய்த சிறந்த மேடை பேச்சாளர். 1913இல் ஞானபானு இதழை நடத்தியவர். இவர் சிறந்த இதழாளர் ஆவார். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக எழுதக்கூடியவர். கவிதை புனைவதில் வல்லவர். சிறந்த சொற்பொழிவாளர். இவர் வீரமுரசு சுப்பிரமணிய சிவா என்றும் போற்றப்படுகின்றார். நன்றி. பூலித்தேவன் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் நாம் அறிய வேண்டிய முதல் பெயர் பூலித்தேவன். இவர் செப்டம்பர் 1, 1715 பிறந்தார். இவரது இயற்பெயர் காத்தபதுரை. இவரது தந்தை பெயர் சித்திரபுத்திர தேவர். தாயின் பெயர் சிவஞான ஞாச்சியார். திருநெல்வேலி மாவட்டம் ஆவுடையார்புரம் என்கின்ற நெற்கட்டும் செவ்வல் பாளையமே இவரது ஊர். இவர் தனது 12 வயதிலேயே சிலம்பம், மல்யுத்தம், குதிரையேற்றம், வாள்யுத்தம் என பல்வேறு வீர வித்தைகளில் தேர்ச்சி பெற்றவர். வரிக்கு பதிலாக நெல்லாவது கொடு என்று ஆங்கிலேயர்கள் வரி கேட்டபோது, வரி என்று நீ கேட்டால் 1 மணி நெல் கூட நான் தர முடியாது என்று சொன்னதால் அந்த பகுதிக்கே நெற்கட்டன் செவ்வல் என்ற பெயர் ஏற்பட்டது. பாரதியார் எட்டயபுரம் மண்ணிலே பிறந்த தமிழ் மகன். எழுச்சி மிக்க கவிதைகளாலே சுதந்திர வேட்கையை ஊட்டிய தியாகி. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று தமிழ் தாயை போற்றியவன். அஞ்சா நெஞ்சமுடையவன். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எழுதியவன். காவிரி தென்பண்ணை பாலாறு, தினம் கண்டதோர் வைகை போருணை நதி என ஆறுகளை புகழ்ந்த. சாதிகள் இல்லையடி பாப்பா என அன்றே சாதிகளை அடியோடு அழித்தவன். சுதந்திரம் உன் மூச்சு, சாதிக்க தூண்டுமே உன் பேச்சு. தாய்நாடே எனது குடும்பம் என வாழ்ந்தவன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என உழைப்பின் மகத்துவத்தை உரைத்தவன். அவன் ஆங்கிலேயரை கண்டு அஞ்சாதவன். பேனாமுனையின் சக்கரையை செய்தவன். பத்திரிகையாளனாய், கவிஞனாய், சுதந்திர போராட்ட தியாகியாய் பன்முகம் கொண்டவன். பாரதம் போற்றும் பாடல்களை பாடியவன். முண்டாசு கவிஞன் பாரதி. பார் போற்றும் மகாகவி. நீ இல்லாவிட்டாலும் இவ்வுலகில் எக்காலத்திலும் உன் கவிதைகள் வாழும். லட்சுமி சாகல். கேப்டன் லட்சுமி எனப்படும் லட்சுமி சாகல் அக்டோபர் திங்கள் 24ஆம் நாள்
1914ஆம் ஆண்டு சுவாமிநாதன் அம்மு இணையருக்கு மகளாக பிறந்தார். இவரின் தந்தை சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராகவும், அமெரிக்காவில் வானியல் துறையில் முனைவர் பட்டமும், சிறந்த கணிதவியல் நிபுணர் என்ற தகுதியும், குற்றவியல் வழக்கறிஞர் என்ற பெருமதிப்பும் பெற்றவர். இவரின் தாய் அம்மு சுவாமிநாதன் கேரளா மாநிலம் பாலக்காட்டில் சமூக சேவகராக இருந்தவர். இளம் வயதிலேயே நாட்டு விடுதலை, சமுதாய சமத்துவம் ஆகிய லட்சியங்கள் லட்சுமியின் மனதில் இடம் பெற்றன. 1943 ஜூலை 23ஆம் நாள் நேதாஜியால் தொடங்கப்பெற்ற இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவான ஜான்சிராணி படைப்பிரிவின் தலைமை பொறுப்பில் இருந்தார். 20 சிங்கப்பூர் பெண்களை கொண்டு அமைக்கப்பட்ட இப்படையில் பிற்பாடு 1500 பெண்கள் வரை சேர்ந்தனர். நேதாஜியின் ஆசாத் ஹிந்த் அரசின் ஒரே பெண் அமைச்சர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புவான் ஸ்ரீ பத்மஸ்ரீ ஜானகி ஆதி நாகப்பன் பிப்ரவரி 25, 1925ஆம் ஆண்டு கோலாலம்பூர், மலேசியாவில் பிறந்தார். மலேசிய இந்திய காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர்களில் ஒருவர். மலாயா என்று அழைக்கப்பட்ட மலேசியாவின் சுதந்திரத்திற்கு போராடிய பழம்பெரும் முன்னோடிகளில் ஒருவர். தன்னுடைய 18 வயதிலேயே இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து ஜான்சிராணி படையில் துணை தளபதியாக பதவி உயர்ந்தவர். இந்தியாவின் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் மலேசிய பெண். சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவின் விடுதலைக்காக போராடியவர். 1997ஆம் ஆண்டு தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விருந்தளிப்பில் இந்திய குடியரசுத் தலைவர் KR நாராயணன் ஜானகி ஆதி நாகப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்தார். நன்றி. சுப்பிரமணிய ஐயர் திருவையாற்றில் 1855ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி பிறந்தார். தத்துவ பாடத்தில் BA பட்டம் பெற்ற இவர் சென்னை பள்ளியொன்றில் தலைமை ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். அணையா விளக்காயினும் ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்பதற்கேற்ப தீராத சுதந்திர தாகத்தால் தவித்து கொண்டிருந்த ஐயர் விடுதலை தாகத்தை தீர்க்க வந்த அமைப்பாக ரிப்பப்ளிக்கன் லிட்டரரி சொசைட்டி உருவாக்கி தேச பத்தராகவும் ஆளுமையாகவும் உருவெடுத்தார். 1878இல் இந்து என்ற ஆங்கில இதழையும், 1882இல் சுதேச மித்ரன் என்ற இதழையும், 1902இல் யுனைடெட் இந்தியா இதழையும் தொடங்கினார். தொடக்க காலங்களிலே இத்தனை இதழ்களில் ஆசிரியராக விளங்கிய ஐயர் தமிழ் இதழியல் துறையின் தந்தை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பறைசாற்றுகின்றனர். அரசியல் பரப்புரை வடிவங்களை தமிழ் மக்களிடையே அறிமுகப்படுத்தியவர் ஐயர்தான். நூல் ஆசிரியர், இதழாளர், அரசியலாளர் என பன்முக ஆளுமை மிக்க திகழ்ந்த ஐயர் இந்திய விடுதலை போராட்டத்தின் தமிழக முன்னோடிகளில் முதல்வராக விளங்கியுள்ளார்.